Okay, hello children. Welcome all to the Tale Tribe story session. Today is the 247th session. Okay, and today Sri Vidya is going to tell two little stories and then I will share some of our old stories. Okay, okay, Sri Vidya, you can start. நான் வந்து 2 தமிழ் ஸ்டோரி சொல்ல போறேன். ஒன்று வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அந்த ஷார்ட் ஸ்டோரியை முதல்ல சொல்றேன். அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா அறிவாளி ஆடு. ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஆடு இருந்துச்சு. அது வந்து ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு ஒரு நாள். யாராலையும் அதை காப்பாற்ற மனசு இல்லை. அவங்க வந்து அதை காப்பாற்ற வேணாம், அங்கேயே புதைச்சிடலான்னு நினைச்சாங்க. அப்புறம் வந்து மண்ணை எடுத்து போடலான்னு அவங்க வந்து மண்ணை அள்ள ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஆடு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. அதனால அது அவங்க மண்ணை போட போட அது வந்து ஏறி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மண்ணை போட்டு ஏறி வந்தோடனே எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது வந்துச்சு. அப்புறமா இனிமே நம்ம இந்த மாதிரி யோசிக்க கூடாது, நம்ம வந்து இந்த ஆடை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. இதான் ஸ்கூல்ல அதேதான் சொன்னாங்க. எனக்கு கதை கதை சொல்லிருக்காங்க என்கிட்ட. என் ஃப்ரெண்ட் இது கதை வெரி குட். ஸோ எல்லாருமே இந்த ஸ்டோரியை வந்து ஸ்கூல்ல கேட்டிருக்கீங்களா? வெரி லிட்டில் 1 minute ஸ்டோரி, கரெக்டா? ஸோ இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம? நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். அந்த ஆடு வந்து என்ன பண்ணுவான்? கேடு நினைப்பான். கெடுவான் கேடு நினைப்பானா? ஓகே. இந்த கதையோட பேர் என்ன சொன்னாங்க? புத்திசாலி ஆடு. புத்திசாலி ஆடு, அறிவாளி ஆடு. ஓகேயா? மோஹித், உனக்கு கதை புரிஞ்சுச்சாமா? மியூட்ல இருக்க. அக்கா வந்து இப்போ ஒரு குட்டி கதை சொன்னாங்களே. Hi children. For 2 minutes, எனக்கு 5 minutes we can listen. Nice to see Sri Hari Mohit. Wow. Sri Vidya, Abhiyan, Sivaguhan, Sivanyan, Vaishnavi. Wow, super. Navya, Rudrapriya, Raj, and our sweet lady, Ruko auntie. Okay? Keep continuing. Sorry to disturb you. Continue. இப்ப நான் வந்து செகண்ட் ஸ்டோரி சொல்ல போறேன். அந்த கதை பேர் வந்து அன்பு தாய். ஒரு ஊர்ல வந்து ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து ஏழை. அதனால அவங்க எப்பவுமே அவங்க வந்து துணிகளை வாங்கிட்டு வந்து அந்த குளத்துல வந்து அவங்க துவைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மரத்தடியில இருந்து எப்பவுமே ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து துவைக்கும் போது அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா சில நாட்கள் போயிருச்சு. அப்புறமா ஒரு நாள் அவங்க துவைச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்தோட தலைவர் வந்து அவங்க இருக்கிறத பார்த்தாங்க. அப்புறம் வந்து அவங்க பார்த்தோன்னே அவங்க வந்து அதை பார்த்துட்டு அவங்க துவைக்கிறதையும் அந்த பையன் வந்து புத்தகத்தை படிக்கிறதையும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் வந்து அந்த தலைவரோட துணிகளை துவைச்சிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து என் பையனுக்கு வேலை இல்லை, அவன் படித்து முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த தலைவர் வந்து எனக்கு கணக்கு பார்க்க ஒருத்தன் தேவை, எனக்கு வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து என் பையனை வேலைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா ஒரு மாசம் வந்து தெரியும். ஒரு மாசம் வேலை பார்த்தான். அப்புறம் அவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்குற நாள் வந்துச்சு. அப்ப வந்து அவங்க சம்பளத்தை கொடுத்தாங்க. அவன் வந்து உடனே வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அம்மாட்ட அந்த காசை கொடுத்தான். அப்புறம் அவன் அந்த காசை கொடுக்கும்போது அவங்க அம்மா துவைச்சு அவங்க கையில புண்ணாய்க்கிறத பார்த்தாங்க. அதை பார்த்து அவன் வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுதான். இந்த ரெண்டாவது ஸ்டோரி ஸ்கூல்லயே பார்த்துட்டோம். இது P4ல சொல்லி தர கதை. ஸ்டோரி எனக்கு நான் புக்.
இருந்தது. ஸ்கூல் புக்ல அந்த ஸ்டோரி படிச்சேன். ஸ்கூல் புக்ல இருந்த ஸ்டோரி தான் இன்னைக்கு ஸ்ரீவித்யா சொன்னாங்க. இது மாதிரி நீங்களும் கதை சொல்லுங்க. ஸ்ரீவித்யா வந்து ஃப்ரைடே ரெண்டு ஸ்டோரி சொல்றது அததான் சொல்றாங்க. அதுதான் சொல்றாளா? ஓகே, சரி. இந்த செகண்ட் ஸ்டோரியில இருந்து இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? என்ன கதை இது? சொல்லுங்க நவ்யா, யாராவது சொல்லுங்க. அன்மியூட். நான் சொல்றேன். சொல்லு. ஒருத்தவன் கடைக்கு போனான். அதான் இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட். கடைக்கு போனானா? இல்லடா, அந்த பொண்ணு அந்த பையனும் உங்க அம்மாவும் தானே ஸ்டோரி. அன்பு தாய் கதை பேர் வந்து அன்பு தாய். சோ அந்த பையன் என்ன பண்ணா, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு ஸ்டோரியில? அந்த தாய் வந்து அவங்களுக்கு அன்பு தர மாதிரி அந்த பையன் வந்து காசு தராங்க அவங்க. ஸ்டோரி சொல்லலாமா? சொல்லு சொல்லு. என்னது ஸ்டோரியோட டைட்டில் வந்து Do not tell lies. என்ன சொல்ற? Do not tell lies. Do not tell lies. ஆமா. இப்ப ஒருத்தன் கடைக்கு போனான். அதுல சொன்னா எனக்கு ஒரு காய்கறி வேணும். என்ன காய்கறி கேட்டாங்க. ஓகே ஓகே. எனக்கு பச்சை மிளகாய் வேணும்னு. ஏன்னா அது போய் அவனுக்கு என்ன வேணும்னா சிப்ஸ் பாக்கெட். ஏன்னா சும்மா சொன்னனால கடவுள் கண்ணை குத்திட்டாரு. அவன் சொல்லுங்க. அன்மியூட் சிவா. அதுதான் அவன் சொன்னா, நீ போய் சொல்ற, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. அது உண்மையாலே அது உண்மைதான். அது நிறைய பேர் வந்து எது போய் சொன்னா, அதான் அந்த தம்பியோட அம்மா சொன்னாங்க போய் சொல்ல. ஒரு ஷார்ட் ஃபார்ம் நேம் சொல். இப்ப ரெண்டாவது சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து பொய் சொல்லக்கூடாதுன்றது தானே கதை. ஓகே, அடுத்த ஸ்டோரி வந்து எப்பயுமே அம்மா சொல்றது கேளு. ஓகே. இப்ப ஒரு நாள் ஒரு பையன் என்னாச்சு? ஒரு பையன் அவன் அம்மா சொல்றது கேட்காமலே பொய் சொல்லியிருக்கான். அதனால அம்மா சொன்னாங்க பொய் சொல்லாத, இல்லாட்டி நான் அடிச்சிடுவேன்னு. அப்படியே உண்மையாலே பொய் தான் அவன் பொய் சொன்னான். அப்படியே அது உண்மைதான், அம்மா பொய் சொல்லல. அதனால அவன் சொன்னா, அம்மா எதுக்கு நீ பொய் சொன்ன? அது அம்மா சொன்னா அது பொய் இல்ல உண்மைதான்னு. அப்படியே அவன் கேட்டான், ஏன் நீ நான் பொய் சொன்னேன்னு கேட்டேன்னு. அதான் அவனோட அக்கா வந்து கேட்டான், அவனோட தம்பி வந்து கேட்டான், அவனோட தம்பி அக்கா அண்ணா அவங்க 3 பேரும் வந்து கேட்டாங்க ஏன் பொய் சொன்னேன்னு. அப்படியே அவன் சொன்னான், எதுக்குன்னா அம்மாவும் பொய் சொன்னாங்க, நான் எதுக்கு பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்றது என்ன தப்பா கேட்டான். அது எல்லாம் சொன்னாங்க. அடுத்தது அவன் சொன்னா, சாரி நான் இனிமேட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அது நான் போச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து அவன் சொன்னா, அதுலயும் போய் சொல்லிட்டே இருந்தான். அடுத்து அவன் எப்பயும் போல எப்பயுமே பொய்யே சொல்லிட்டு இருந்தான். அதனால அவன் ஒரு நாள் தெரியாம கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்.
அச்சச்சோ. அடுத்தது யாருக்குமே தெரியாது கிணத்துக்குள்ள வந்தான்னு. அடுத்து ஒரு ஆள் வந்து பார்த்தாங்க, யார் அது கிணத்துக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்து அந்த பையனோட பேர் வந்து ஷவன். ம். அடுத்தது அவன் சொன்னா காப்பாத்துங்க காப்பாத்துக்கன்னு. அடுத்து சொன்னாங்க, நீ சின்ன பையனா இல்லாட்டி பெரியவனா இல்லாட்டி ஆல்ரெடி சும்மா வந்து கீரை உண்டியான்னு. நான் ஒரு பையன் சும்மா வந்து கீரை உண்டன்னு சொன்னான். அது எல்லாரும் சொன்னாங்க, இல்ல இல்ல நீ பொய் சொல்றேன்னு. அடுத்தது அவன் பொய் சொல்லிட்டே இருந்தனால அவனுக்கு இது மாதிரி எல்லாரும் அவனை காப்பாத்த மாத்துறாங்க. அதனால அவனே யோசிச்சு திங்க் பண்ணி அவன் மேல கிளைம் பண்ணி வந்தான். அதுக்கப்புறம் யார தள்ளி ஊத்திட்டாங்க. அடுத்தது அவன் கீழே வந்து அவனால மூச்சு விட முடியல, அதனால அவன் முழுங்கியே போயிட்டான் கீழே. அடுத்து காட் இனிமேட்டு பொய் சொல்லுவியான்னு கேட்டாங்க. அவன் நோ சொன்னாங்க. நல்ல வேலை உள்ளார ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு, சீக்ரெட் ரூம். அதுல ஒருத்தன் உள்ளார போனா. ஏன்னா உள்ளார போன உடனே அந்த பையன் அடி வாங்கிட்டான். அடுத்து அவனை புஷ் பண்ணிட்டாங்க வெளில. அதனால அவன் சொன்னான், நான் இந்த கதையில நான் தான் லீடர், நான் ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா சொன்னான். அதான் ஸ்டோரி என்ன தெரியுமா, அதுதான் அவன் சொன்னான். கதை முடிஞ்சிடுச்சு. வாவ், வெரி குட் சிவன்யா. போய் சொன்னா என்ன ஆகுது பாத்தீங்களா? ஹலோ, பாப்பா வந்துட்டாங்க. தன்யஸ்ரீ. Danyashree, good morning. குட் மார்னிங். குட் மார்னிங். கதை கேட்டியா நீனு? எல்லாரும் கதை சொல்றாங்களே, கேக்குதா? நீ எப்போ கதை சொல்ல போற? தன்யா, என்ன சாப்பிட்ட? மியூட்ல இருக்கு. சொல்லு. மீன் குழம்பு இன்னும் சாப்பிடணும். ஐயோ, வாவ், நாங்க வரட்டுமா உங்க வீட்டுக்கு மீன் குழம்பு சாப்பிட? நானும் வரப்ப மீன் குழம்பு தான் சாப்பிட போறேன். நானும் வரப்போறேன். நானும் வந்துடுறேன். சூப்பர். ஓகே, இன்னைக்கு தேங்க்யூ வித்யாக்கும் சிவன்யாக்கும், சூப்பரா கதை சொன்னீங்க. மாரல்ஸ் இருந்துச்சுல்லம்மா ஸ்டோரியில எல்லாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து அறிவாளி ஆடு. அந்த ஆடு கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம எப்படி அதுல இருந்து வெளியில வர்றோம். அந்த ஆடு வந்து மண்ணுக்குள்ள கிணத்துக்குள்ள விழுந்துட்டாலும் எப்படி வெளியில வந்துச்சுல. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட மோரல். செகண்ட் வந்து அன்பு தாயில அவங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து அந்த பையன் போய் மருந்து வாங்கிட்டு வந்தான் கொஞ்சம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம். கரெக்டா அவங்க அம்மா கையை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுச்சா, இவ்வளோ வருஷம் அம்மா துவைச்சு தான் நம்மளை படிக்க வச்சிருக்காங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். ஸோ நம்ம எப்பயுமே அம்மா அப்பா நமக்காக கஷ்டப்படுறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? அது செகண்ட் ஸ்டோரியோட மோரல். தேர்டும் ஃபோர்த்தும் வந்து பொய் பத்தி அவ சொன்னான். லைஸ், வி ஷுட் நாட் லை எனிதிங் டு எனி ஒன். ஏதாவது சொன்னீங்கன்னா லாஸ்ட்ல நீங்க போய் விழுந்தா கூட உங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நீங்க எப்போ உண்மை சொல்றீங்க எப்போ பொய் சொல்றீங்கன்னே தெரியாம போயிடும். So you should always speak only the truth. Okay, you should not lie. Okay, இன்னைக்கு எல்லாமே சூப்பர் ஸ்டோரிஸ். தேங்க்யூ சிவன்யா அண்ட் ஸ்ரீவித்யா. ஜெயந்தி ஆண்டி ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களா? கதை வந்து நான் பாதியில தான் கேட்டேன், பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீவித்யா சூப்பரா சொன்னேன், ரொம்ப அழகா சொன்னேன், கிளியரா புரிஞ்சுது, நிதானமா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கிளியரா ஆடிபிளா தான் சவுண்டு, எல்லாமே அப்படிதான் சொல்லணும். மைக் கிளியரா வச்சு பேசினேன், அது ரொம்ப பிடிச்சது. பாதி கேட்டேன், நான் திருப்பி கேட்குறேன். அதே மாதிரி சிவஞா கூட அவ வந்து உன் கதையை வச்சுட்டு அவ வந்து 2 கதையை மேக்கப் பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி பேசி முடிக்கிட்டா.
உண்மையா படிச்ச கதையா அது? சூப்பர். மட்டும்தான் சொல்லணும், இல்லாட்டி மத்தவங்க போய் சொல்லிட்டு இருந்ததுக்கு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா கரெக்ட், வெரி குட். ஆமா ஆமா, பொய்யே சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அப்புறம் மாட்டிக்குவோம். அவ சொன்னால, அதனால நம்ம ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னான். சூப்பர், வெரி நைஸ் ஸ்டோரி. Clap for everyone. Yeah. எல்லாம் தேங்க்யூ ஸ்ரீவித்யா. சூப்பர் ஸ்ரீவித்யா, கீப் டெல்லிங். ஓகே ஓகே, வெரி குட். யாரும் இந்த ஒயிட் போர்டு இன்னைக்கு ஓபன் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு முக்கியமா ஒன்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ டோன்ட் யூஸ் ஒயிட் போர்ட் டுடே. ஓகே, யூ கேன் டிரா இட் லேட்டர். ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் நம்ம டேல் ட்ரைப்ல. லாஸ்ட் இயர் வி மிஸ்ட் அவர் மேம் தாமரை செல்வி. அவங்களோட ரிமெம்பரன்ஸ்க்காக ஐ வாண்ட் டு ஷோ ஹர் வீடியோஸ் டு யூ. ஓகே, ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் டுடே. எனக்கு ஃபர்ஸ்ட் கதையோட மீனிங் தெரியும், மாறன் தெரியும். என்னோட கதை இது யாருக்குமே தெரியாது. எதுக்குன்னா அது ஒரு புக்ல வரல, நான் மேக் பண்ணேன். அந்த ஸ்டோரி சொன்னாதான் என்னை விட்டு யாருமே போய் சொல்ல மாட்டாங்க. ஓகே, என் ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது. Okay, so here you go. So this is Thamrai Chelvi auntie. She is the founder of our Tail Tribe. Okay, she started this YouTube channel 5 years back. So we are remembering. Now, last February we lost her. Me and Jayanti auntie feel very sad and we want to continue all our sessions for her. Okay, so I want to show some of her old videos to you now. Is going on now live. Are you ready? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை கேட்க நீங்க ரெடியா? அது ஒரு மலை மேல இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம். பெருசா பள்ளிக்கூட வசதி கிடையாது. ஒரு சின்ன மட்டும்தான் இருக்காங்க. 5வது வரைக்கும். ஆடிபிளா இருக்கா? கேக்குதா வீடியோ? ஆமாமா, ஸ்டோரி. ஓகே, எல்லாருக்கும் கதை கேக்குது இல்லையா? வீடியோ இப்ப கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, I'll play. அதுக்கு மேல 6ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கணும்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஃபுல்லா அந்த முள் பாதையில, சரியா பாதை கிடையாதுனால கல்லு முள்ளும் இருக்கிற பாதையில இறங்கி வரணும். ரிஸ்க் இல்லையா? அதனால யாருமே பெண் குழந்தைங்களை 5வதுக்கு மேல அந்த கிராமத்துல படிக்க வச்சதில்ல. ஆனா சங்கீதாவோட பெற்றோர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. சங்கீதாவும் ரொம்ப ஆர்வமா ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டா. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு பொம்பளை பிள்ளைய அவ்வளவு ரிஸ்க் எடுத்து மேல படிக்க வைக்கிற, போதும் படிச்ச வரைக்கும் அப்படின்னு. ஆனா சங்கீதாவோட பெற்றோருக்கும் கேட்கல, சங்கீதாவும் அத விரும்பல. சோ முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு, புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு சங்கீதா ரெடி ஆயிட்டா. ஆனா அந்த பேக்ல புக்ஸோட ஒரு சின்ன ஒரு கருக்கு அரிவாள், அதாவது நம்ம புல்லெல்லாம் வெட்டுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு அரிவாள் எடுத்து பேக்ல சொருகிக்கிட்டா. அப்ப ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்தாங்க, ஆர்வமா இவளை வழி அனுப்ப வராங்க. முதல்ல ஒரு பொண்ணு 6ஆம் கிளாஸுக்கு மலையில இருந்து இறங்கி அவ்வளவு தூரம் போக போகுது. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். அப்ப பாத்துட்டே இருந்த ஊர் மக்கள் கேட்டாங்க, எதுக்கு சங்கீதா புக்ஸோட சேர்த்து அந்த அருவாளையும் எடுத்துட்டு போற அப்படின்னு. அதுக்கு சங்கீதா பதில் சொன்னா, நான் போற பாதையில இருக்கிற முட்களை எல்லாம் வெட்டி விலக்கி அந்த பாதையை கிளியர் பண்ணிட்டே போனா எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்ல அப்படின்னு சங்கீதா சொல்லிட்டு கிளம்பிட்டான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு அருமையான கதை இல்லையா? இந்த கதையை எழுதினது தாசன் பிவி அப்படிங்கிறவங்க கீழக்கரையில இருந்து எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு டேல் ட்ரைப் சார்பாக என் நன்றிகள். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் டே செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க என்னுடைய டேல் ட்ரைப் யூடியூப் சேனலையும் பாருங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
என்னோட 20ஆம் தேதி நடக்க போற 4 மணிக்கு நடக்க போற டேல் ட்ரைப் சார்பான வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் டே செலிப்ரேஷன்ல கலந்துக்கோங்க. நம்ம ஜெயமோகனுடைய அறம் கதைய பார்க்கலாமா, சந்திக்கலாமா? மேலும் பல சிறுகதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Did you listen? கேட்டுச்சா கதை எல்லாருக்கும்? கேட்டுச்சு. ஓகே, இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து தாமரை ஆண்டிய தெரியாது, அதனாலதான் ஐ வாண்ட் டு ஷோ ஹர். ஓகே, வைஷ்ணவி, ருத்ரபிரியாலாம் மேபி பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ருத்ரா, டு யூ நோ ஹர்? நோ. ஓகே, ஸோ அவங்க தான் வந்து டேல் ட்ரைபோட ஃபவுண்டர், நம்ம ஜெயந்தி ஆண்டியோட ரிலேட்டிவ், தம்பி ஒய்ஃப். ஓகேயா? ஸோ இருக்காங்க அவங்க இப்போ இல்ல, நம்ம கூட அவங்க இல்ல, அதனாலதான் அவங்களோட ஸ்டோரிஸ இப்ப நம்ம பாக்குறோம். என்னமா? எப்பைல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு கேக்குறியா? என்ன கேக்குற சிவா? இல்ல, அவங்க லாஸ்ட் February she passed away. அதனாலதான் இந்த Februaryல நம்ம அவங்க ரிமெம்பரன்ஸா அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் பார்க்க போறோம். நான் உங்களுக்கு யூடியூப் லிங்க் அனுப்பியிருக்கேன். ஸோ நீங்க டேல் ட்ரைப், இந்த இங்க நான் காட்டுறேன் இல்லையா, டேல் ட்ரைபுங்கிற யூடியூப் சேனலுக்குள்ள போனீங்கன்னா எல்லா சில்ட்ரன் செஷனும் அதுல இருக்கு. யூ கேன் வாட்ச் ஆல்சோ. இந்த நாள்ல செத்து போயிருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட் 27th February, போன வருஷம் 27th, 1 year ஆக போகுது. ஓகேயா? ஸோ ஒன் மோர் ஸ்டோரி நம்ம இப்ப கேட்போம், ஆண்டி சொன்னது. ஓகே, வணக்கம் நண்பர்களே. டேல் ட்ரைப் யூடியூப் சேனலின் சார்பாக நான் தாமரை செல்வி மற்றொரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு ராஜா வேட்டைக்கு போகணும்னு தீர்மானிச்சார். எங்க போகணும்னு? வேட்டைக்கு போகணும்னு தீர்மானிச்சார். அப்ப அவருடைய அமைச்சரை கூப்பிட்டு கேட்டாராம், அமைச்சரே, நான் வேட்டைக்கு போக ஆசைப்படுறேன், இன்னைக்கு மழை வருமான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா. அப்ப அந்த அமைச்சர் சொன்னாரா, வெளியில இப்படி பார்த்துட்டு, வராது மகாராஜா, இன்னைக்கு நீங்க தைரியமா வேட்டைக்கு போலாம் அப்படின்னாராம். உடனே ராஜாவும் குதிரை எடுத்துக்கிட்டு ஜாலியா வேட்டைக்கு கிளம்பிட்டார். போற வழியில ஒரு குடியானவர் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஃபார்மர் ஒருத்தரை பார்த்தார். அவர் எதிரில வந்துட்டு இருக்காரு. அப்ப அவர் சொன்னாரா, ராஜா எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாராம். வேட்டைக்கு போறேன்ப்பா, வரியா அப்படின்னாராம். ஐயோ, இன்னைக்கு நான் வேட்டைக்கு வரமாட்டேன்ப்பா. ஏன்? இன்னைக்கு நீங்களே வெளியில போக கூடாது தெரியுமா, செம்ம மழை கொட்ட போகுது அப்படின்னாராம். அப்படியா? இன்னைக்கு மழை வராதுன்னு என்னோட மினிஸ்டர் சொன்னாருப்பா, அவருக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப அறிவானவர் அப்படின்னாராம். இல்ல நான் சொல்றேன், கண்டிப்பா இன்னைக்கு பயங்கரமா மழை வரும், ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. ஆனா உங்க இஷ்டம், நீங்க ராஜா, நான் சொல்லி நீங்க கேட்கவா போறீங்க? போகணும்னா போங்க, ஆனா நான் எச்சரிக்கை கொடுத்துட்டேன், கொட்ட போது மழை, மாட்ட போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியானவரு அவர் வீட்டுக்கு அவரு போயிட்டாரு. சோ இந்த ராஜா வந்து மழை வராதுன்னு மன்னர் அமைச்சர் சொன்னத நம்பி இவர் பாட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டார். ஆனா அந்த குடியானவர் சொன்ன மாதிரியே மழை பின்னி எடுத்துருச்சு. செம்மையா மழையில நனைஞ்சு சாப்பாடும் கிடைக்காம குதிரையும் டயர்டாயி ஒரு வழியா திரும்பி வராரு. மழை நிக்கிற வரைக்கும் ஒரு மரத்தடியில நின்னாரோ என்ன பண்ணாரோ தெரியல. திரும்பி வரும் பொழுது அதே குடியானவரை பார்த்தாராம். அவர் மழை நின்னு அவர் வெளியில வர்றாரு. அப்ப குடியானவர்கிட்ட கேட்டாராம், என் அமைச்சர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர், பயங்கர அறிவாளி, அவரு வராதுன்னு சொன்னதை நம்பிதான் நான் போனேன். ஆனா நீங்க வந்து என்ன சொன்னீங்க, செம மழை வரும் நீங்க, அப்ப உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சது அப்படின்னாராம். நீங்க அதை விட பெரிய அறிவாளியா இருப்பீங்க போல இருக்கே அப்படின்னாராம். அதுக்கு குடியானவர் சொன்னாராம், அறிவெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, இதுக்கு நான் ஒரு கழுதை வளர்க்குறேன், மழை வரப்போகுது அப்படின்னு கழுதைக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். என் கழுதையோட காது ரெண்டும் அப்படி ஸ்ட்ரெயிட்டா நீண்டு அப்படி சிங்குன்னு நிக்கும். அப்படி நின்னுச்சுன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு மழை வரப்போகுது
காது நீளமானா செம மழை, காது கொஞ்சம் அப்படி இருந்தா கொஞ்சம் மழை அப்படின்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எனக்கு வேலை இருக்குங்கன்னு கலப்பைய தூக்கி தோல்ல போட்டுட்டு அவரு வேலைக்கு போயிட்டாரு. இந்த ராஜா யோசிக்கிறாரு, ஆஹா என்ன ஒரு அறிவுடா இந்த கழுதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. நேர அரண்மனைக்கு வந்தாரு. ராஜா இல்லையா, யார வேணா வேலையில வைக்கலாம், யார வேணா வேலையை விட்டு துரத்தலாம். நேர அரண்மனைக்கு வந்தாரு. அந்த அமைச்சரை கூப்பிட்டு, நீ கிளம்புப்பா வீட்டுக்கு அப்படின்னு அமைச்சர் பதவிய அந்த விட்டு அவரை விலைக்கு கல்தா கொடுத்து அனுப்பிட்டார். என்ன பண்ணாரு, ஆனா ஒரு அமைச்சர் வேணுமே, அதனால என்ன பண்ணாரு, அந்த குடியானவர்கிட்ட சொல்லி அந்த கழுதிய கூட்டிட்டு வந்து அரசு சபையில வச்சு அத மந்திரி ஆக்கிட்டார். அத என்ன பண்ணாரு, மந்திரி ஆக்கிட்டார். நல்லா இருக்குல்ல கதை. இந்த கதைய சொன்னது யாரு தெரியுமா, நம்ம ஏப்ரஹாம் லிங்கன். இந்த கதைய சொல்லிட்டு அவர் சொன்னாராம், அந்த ராஜா ஒரே ஒரு தப்பு பண்ணாரு பாத்தியா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறோம்டா. அன்னில இருந்து என்னைக்கு அந்த ராஜா அந்த கழுதைய அமைச்சராக்குனாரோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கழுதைங்களும் பதவி வேணும் பதவி வேணும்னு அடிச்சுக்குதுடா அப்படின்னாராம். நண்பர்களே, இத நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அது உங்க இஷ்டம். ஆனா இது ஏப்ரஹாம் லிங்கன் சொன்ன ஒரு சிறந்த கதை அப்படின்னு எனக்கு பட்டது. எனக்கு பட்டத, எனக்கு பிடிச்சத நான் கதை மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இது எந்த சேனல் மூலமா வந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய டெய்ல் ட்ரைப் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு நான் தரேன். இது என்னுடைய தமிழ் கதை சொல்வதன் 2வது கதை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, அந்த ஒரு லைக் பட்டனை அப்படி ஃபெதர் டச் மாதிரி அமுக்கிட்டு பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. உங்களுடைய சுற்றத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் சந்தோஷமா இந்த கதைய ஷேர் பண்ணுங்க. சரியா? மீண்டும் சந்திப்போம். தாமரை செல்வி signing off from Tail Tribe. Okay, bye. ஓகே, சோ அவங்க எப்படி கதை சொல்லிட்டு இருக்காங்க கேட்டிங்களா? எல்லாரும் லிசன் பண்றீங்களா? ஆன்ட்டியோட கதை சூப்பரா இருக்கா? ஒரே ஒரு இங்கிலீஷ் நல்லா இருந்துச்சா? ஓகே, ஒரே ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியும் கேளுங்க, அதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஆன்ட்டி வந்து நிறைய இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க, நிறைய தமிழ் சொல்லியிருக்காங்க. Hello everyone. So welcome all for one English story for children. Okay, listen this also. For this story session coming from your favorite channel, Tail Tribe. Are you ready for another story today? All right, here it comes. Long, long ago, in a small town, there lived a couple. This couple lived in a huge house. The house, all the windows were made of glass. So it's so beautiful to see outside world through their glass windows. So they have a habit. Okay, they used to have a habit. Every day morning, they get up on a particular time. Regularly, they go to their kitchen, they make tea, and both of them come to the drawing room and sit. As they keep sipping the tea, they look outside. The morning sunrise is always beautiful. The blue sky, isn't it? The birds flying on the top, isn't it? From the trees, they just fly. So beautiful to see. Like they have their regular habit of drinking tea at a particular time. Also, they had a neighbor who will always come outside and wash their clothes. So this couple used to observe them, Every day, what they observed was the neighbor washes and washes and washes, puts a lot of soap. Okay, after that, he nicely washes, beats it, and with a brush, he just rubs and rubs and rubs and cleans the clothes.
And then he rinse and rinse and rinse the clothes. So when after all these wash, when he dries the clothes, this couple always found that the clothes were not at all clean. Clothes were not at all clean. So much effort their neighbor put, but the clothes were always dirty. So the couple was like, see, so much money they're wasting, so much soap, so much time. But what is the use if they can't wash their clothes clean properly? They're wasting everything. What kind of a people they are, that family is. That person doesn't know how to even wash the clothes clean. How they are going to, he is going to keep his house clean. They always used to comment like this and sip their tea and they'll go to their routine work. But every day, the same time the person will wash, same time they'll have their tea, same comments were passed on for many, many months. And one night, heavy rains came. Heavy means really heavy. Huge thunderstorm like rains came. The whole night it was raining. The next day morning, the sky is even more beautiful, isn't it? The nature is even more beautiful. The leaves are more green. It looks very crisp and clean and pure. So the couple were very happy. They went into the kitchen as usual, as a routine. They brought their cup of tea and they sat in the same couch, same sofa, and they looked outside. The same time, the neighbor also comes out to wash clothes. So they just observe today also is going to wash very dirty clothes only. It's not going to be clean. Why is he washing them? They were commenting and sipping their tea. And then when he dries the clothes in the clothesline, the first time the clothes were very sparkling. So clean and fresh the clothes look. This couple were like, wow, looks like our dirty neighbor has learned how to wash finally. Or maybe he would have bought a new soap, or maybe somebody would have taught him how to wash clothes. So, like that, they were commenting different comments passing and they were giggling and laughing. Finally, okay, anyway, it's good. He learned how to clean the clothes properly. What they did not realize is that it is not the neighbor who was not washing the clothes very clean, but due to the previous days or night's rain, their window, which was so dirty, has become sparkling clean. So for the first time, today only, that day only, the couple were looking at the neighbor through their clean windows. So the dirt was not in the neighbor's clothes. Dirt was on their window pane. The glass door, the glass windows had so much of dirt. Isn't it? Children, elders, friends, everybody. I hope you got the message and you enjoyed the story. You know what to do? From my side, I told you a beautiful story. From your side, you're going to press the subscribe button and like this story if you like. I hope you liked it and you like the story. You just press the subscribe button and share it with your friends and relatives. Are you going to do that now? I hope yes. Okay. Thank you. And this is Tamirai Selvi from Tail Tribe signing off. Bye. Okay. Let me stop sharing. ஓகே கதையெல்லாம் கேட்டிங்களா? ஆன்ட்டி எவ்வளோ சூப்பரா சொல்றாங்க பாத்தீங்களா? She was a very great storyteller. We loved her very much. Jayanti aunty, any
Any comments? Anything from you? Yeah. It was so nice. You shared our storyteller, Tamari Chelvi, and I'm so grateful. And we are very, very happy to see her again in our tail tribe. And new comers like Navya and whoever have not seen, they can see it in our tail tribe. And I hope you all become good storytellers like Tamare Chelvi. And now I can see so many storytellers in our group. So one day you'll also tell stories to the world. Okay. Thank you, Ruku, for sharing. Thank you, ma'am. Navya, can you please close the whiteboard? Whoever using the whiteboard, please close. ஓகே ஸோ இப்போ தாமரை ஆண்டி சொன்ன ஸ்டோரிஸ்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கம்மா? லாஸ்டா இப்போ ஒரு டர்ட்டி க்ளோத்ஸ் ஒன்று சொன்னாங்கல்ல, என்ன புரிஞ்சிச்சு அதுல? Who is going to tell? Vian? Shiva, okay. காசும் சோப்பும் வேஸ்ட் பண்ணவே கூடாது. என்னது? காசும் சோப்பும் வேஸ்ட் பண்ணக்கூடாதா? ஓஹோ, ஓகே ஓகே. அடுத்தவங்க பத்தி பேட் கமெண்ட் சொல்ல கூடாது. கெடுவான் கேடு நினைப்பான். ஓகே. Vian, what did you understand from the story? அந்த அந்த கப்பல் வந்து நெய்பரை திட்டக்கூடாது. ஏன்னா அது அவங்கெல்லாம் அவங்க லைக் அவங்களோட பிசினஸே இல்ல அது. அவங்க வேலை பார்த்துட்டே போயிடும். பேசிக்கலி மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அவங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு இவங்க தான் ஒழுங்கா துவைக்கலன்னே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆக்சுவலா அவங்களோட கிளாஸ் டோர் தான் டர்ட்டியா இருந்திருக்கு. ஓகே, சொல்லு வித்யா, சொல்லு. ப்ளேம் பண்றாங்களா? ஓகே, நம்ம மேல இருக்க தப்பே நமக்கு தெரியாம அடுத்தவங்களையே நம்ம வந்து பேடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்க கூடாது. ஓகே, ஆக்சுவலா டர்ட்டி வந்து க்ளோத்ஸ்ல கிடையாது, டர்ட்டி மைண்ட் அந்த ரெண்டு கப்பலுக்கும். கரெக்டா? ஸோ இது மாதிரி ஆன்டி வந்து ஒரு 300-400 ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம டெயில் ட்ரைப் வீடியோக்குள்ள இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க போய் யூடியூப் சேனல்ல போய் டெயில் ட்ரைபுக்குள்ள போய் வீடியோஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஓல்டு எல்லாமே உள்ள இருக்கும். சரியா? நான் நம்மளோட குரூப்லயும் அதை போட்டிருக்கேன். நீங்க உள்ள போய் பழைய வீடியோஸ் எல்லாம் டைம் கிடைக்கும் போது பாருங்க. அதுல ஜெயந்தி ஆண்டியும் நிறைய சொல்லியிருக்காங்க, தாமரை ஆண்டியும் நிறைய சொல்லியிருக்காங்க. You all must listen, please. Okay. I'm a Mario. Anything else today? ரிடில்ஸ் ஏதாவது இருக்கா? Okay, ஜெயந்தி ஆண்டி கட் பண்றதுக்குள்ள எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோ வா வா. Also join. ருத்ரா, வீடியோ ஆன் பண்ணு. Recording in progress. ஒரே செகண்ட். இது கையில் வச்சுக்கோ. வாவ், அங்க பாருங்க தாமரை ஆண்டி போட்டோ காட்டுறாங்க. Can you open that drawer? Can you open that drawer? There, that one, open it. போட்டோ எடுத்துச்சா? இல்ல இன்னும் எடுக்கலையா? ஒரு நிமிஷம். Okay, one more time.
போட்டாங்க. Okay, ready? Ready. சரி, ஆண்டி அங்க போயிடட்டும். கேமரா பாருங்க. ரெடி, 1 2 3. ஓகே. ஓகே, ஜெயந்தி ஆண்டி, தாமரை ஆண்டி போட்டோ பக்கத்துல ஒண்ணு. Because they associate South Asia. ஓகேயா? Raise arm, bro. மேக்ஸிமைஸ் பண்ணேன். ஓகே ஓகே, வெயிட். மேக்ஸிமைஸ். ஓகே, ரெடி, ஆல் ஸ்மைல். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. வெரி குட். Bye, children. Thank you. Thank you, Rukwa. ஓகே ஆண்டி, தேங்க் யூ, தேங்k யூ. Bye, bye, Vidya. Bye. Kavin, Mohit, Sivaguru, Sivanyam Yan, Danyashri, Rudrapriya, Raj. Bye. Take care, all of you. Bye. Okay, okay. Okay, children. So, shall we wind up today, or you have anything else? Riddles. Nothing? Whiteboard. Whiteboard, Okay, let me stop recording. Then you can play in whiteboard for a few minutes. Okay.